சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம நேத்து இருந்துட்டு வேணும்ட்டே நம்ம ஸ்ருதிக்கு ரவியோட ஒண்ணா சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுறாங்க. ஸ்ருதி அத பார்த்தோன்னே கோவப்பட்டு நம்ம ரவிக்கு வந்து கால் பண்றாங்க. "நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, வராம கூட இரு. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ வருவன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த நேத்து இருந்துட்டு மொத்தமா என்கிட்டேருந்து பிரிக்கிற மாரி, எனக்கு நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கா. இதில மீடியாவுல வேற குடுத்துருக்கா அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ கிட்ட போய் கேளு. என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்குன்னு." "இங்க பாரு ரவி, நீ தானே சொன்ன, வேலை வேற, பர்சனல் வேறன்னு. பர்சனல் லைஃப நீ கெடுத்துக்காத." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்டோனே ரவி வந்து பயங்கரமா ஷாக் ஆகி, நேரா நேத்து கிட்ட போய் சண்டை போடுறாங்க. "எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? பாஸ் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நானும் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீங்களே என்னை இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போக வச்சிருவீங்க போல இருக்கே. அப்படி நான் இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா இப்போவே கூட சொல்லுங்கள். நான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிடுறாங்க. "என்ன ரவி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஃபன்னுக்காக தான் இதை நான் ஸ்ருதிக்கு அனுப்பி விட்டேன். இது ஃபன்னுக்காக இல்லை, வேணும்ட்டே போல இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இருந்துட்டு ரவிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.